எனதருமை மார்ஸ் மீடியா நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. சாதாரணமாக சூரிய பகவான் பெயர்ச்சின்னு சொல்கிறோமே தவிர இது ஜோதிட ரீதியாக, மற்றபடி விஞ்ஞான ரீதியாக பார்த்திங்கனாக்க சூரிய பகவான் எங்கே பெயர்ச்சி அடைகிறார்? அவர் ஒரே இடத்துல தான் இருக்கார். பூமி தன்னைத்தானே சுழல்றதுனால தான் இந்த பெயர்ச்சியெல்லாம் நம்ம சொல்கிறோம், ஏன்னா நம்ம பூமியில் இருக்கிறதுனால. அதனால் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் தனுசு ராசியில் இருக்கார். இருந்து ஓரளவுக்கு நமக்கு அனுகூலமான பலன்களை சில ராசிகளுக்கு கொடுத்தார், சில ராசிகளுக்கு சில எச்சரிக்கைகள்லாம் கொடுத்தார். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் 15/1/2024 29 நாட்கள், அதாவது 12/2/2024 வரைக்கும் அவர் மகர ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த மகர ராசிங்கிறது பார்த்தீங்கன்னா உத்தராயண புண்ணிய காலம். உத்தராயணம் அப்படின்னாலே ரொம்ப அற்புதமானது. ஏன்னா தேவர்களுக்கெல்லாம் இது பகல் பொழுது, தட்சிணாயணம் இரவு பொழுது. மாலையிலேருந்து ஆரம்பித்து அப்படியே இந்த காலையில் அதிகாலை வரைக்கும் தட்சிணாயணம், அதிகாலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உத்தராயணம். இந்த உத்தராயணம் அப்படிங்கும்போதே தை மாதம் ஆரம்பிச்சிடுறது. தமிழில் தை, மகரம். அதே சமயம் இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ஜனவரி 15 ஆரம்பிக்கிறது 2024. அதனால தான் இந்த சூரிய பகவானை வரவேற்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பொங்கல் விழா கொண்டாடுறோம். 15 பொங்கல் விழா, தைப்பொங்கல். ஏன்னா உத்தராயணம் ஆரம்பிக்கும் போதே நம்ம சந்தோஷமாக ஆரம்பிக்கிறோம். அந்த சந்தோஷமான ஆரம்பம்தான் இந்த மகர சங்கராந்தி. இந்த மகரத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணுறது. இந்த நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, பொங்கல் வைக்கிறதுக்கு நல்ல நேரம் சொன்னால் ரொம்ப சௌரியமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்காகவே அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பதிவு நாங்கள் போடுறோம். பொங்கல் வைக்கிறதுக்கு உகந்த நேரம் இந்த வருஷம், அதாவது 2024. இந்த வகையில் இந்த மகரத்தில் வரக்கூடிய சூரிய பகவான் 29 நாட்கள் என்னென்ன பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனாக வரும். அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். நீங்கள் இந்த பதிவெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அது எங்களுக்கு இன்னும் பெரிய விஷயங்களை உங்களுக்கு நிறைய சொல்லணுங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு கிடைக்கும். நிறைய பதிவுகளை நாங்கள் அப்பப்போ உங்களுக்கு போடுவோம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? எனதருமை சிம்ம ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பர், உங்கள் ராசிநாதனை பற்றி தான். உங்கள் ராசிநாதன் சூரிய பகவானோட பயிற்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சூரிய பகவான் இது வரைக்கும் உங்களோட பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்துல இருந்தார். 5ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்தாலும் உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுத்தாரு. எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பூர்வீக சொத்துக்கள்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு வந்திருக்கு. அதேமாரி மனசில் குலதெய்வ பிரார்த்தனைகள்லாம் ரொம்ப நாளாக நிகழ்த்திலேயேங்கிற கவலை இருந்தது, அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. அதுமாதிரி புனித தலையாத்திரையெல்லாம் சில பேர் போயிட்டு வந்திருக்கீங்க. உடல் ஆரோக்கியமாக பரவாயில்லை, ஓரளவுக்கு முன்னேற்றம், எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல. என்ன அப்படின்னா, இப்போ இந்த சூரிய பகவான் உங்கள் ராசிநாதன், ஜென்மாதிபதி, அந்த ராசிநாதன் எங்கே வரப்போகிறார்னு பார்த்திங்கன்னா, அற்புதமாக பகை ருண ரோகஸ்தானத்துக்கு வரப்போகிறார். இந்த 3, 6, 10, 11, அதாவது சகாயஸ்தானம், பகைருண ரோகஸ்தானம், ஜீவனஸ்தானம், லாபஸ்தானம், இந்த 4ல் வந்தாலே சூரிய பகவான் அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். இதில் எல்லளவு கூட சந்தேகமே கிடையாது. அந்த வகையில் இந்த உங்கள் ராசிநாதன் இப்போ பகைருண ரோகஸ்தானமாகி 6ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். இன்னும் பார்த்தா உங்களோட அதிரடி ஆட்டமே ஆரம்பம். இந்த ஒரு மாதம் 29 நாளும் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன் அப்படிங்கிற மாதிரி ஆக போகிறது. ஏன்னா பொன்னானவன் குரு பகவான், அவரே எங்கே இருக்கார்? பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். பாக்கியஸ்தானத்தில் இவர் இருக்கார். 6ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார். அற்புதமான ஒரு மாதம். இதெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்னா என்ன, முயற்சிகளை வீணடிக்காதீங்க. முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கிற சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். குடும்பம் இதுவரைக்கும் இருந்த வந்த குழப்பங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஆனாலும் 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். சில ஞானங்களை கொடுப்பார், ஏன்னா ஞானக்காரகன். அதே சமயம் 8ஆம் இடத்துல
தலைவர் ராகு பகவான் இருக்கார், யோகக்காரகன், பெருசாக யோசிக்க வைக்கிறார். அதாவது வாழ்க்கை துணை மூலமாக நீங்கள் பெரிய அளவில் என்னமோ கோட்டை கட்டிகிட்டு இருக்கீங்க, அப்படி இப்படின்னு. இந்த யோகக்காரகன் கோட்டை தான் கட்ட விடுவார். ஆனால் முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டால் தான் அந்த கோட்டையில் கொஞ்சமாவது ஒரு 2 ரூமாவது நீங்கள் வாங்கலாம். அந்த மாதிரி இந்த முயற்சிகளை நீங்கள் இப்போ மேற்கொள்ளணும். 1. 2வது உத்தியோகம். அருமையான உத்தியோகம்லாம் கிடைக்கும். புதுசாக வேலை தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் இருக்கீங்க, ஒரு முன்னேற்றமே இல்லை சுவாமி, நான் ஏதோ போயிட்டுருக்கேன் வந்துட்டுருக்கேன், நான் புதுசாக வேலை தேடலாமா, கிடைக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் நான் இப்போ பாசிட்டிவாக தான் பதில் சொல்வேன். இப்போ கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் முயற்சி பண்ணலாம். அதாவது ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்க வேறு வேலைக்கு ட்ரை பண்ணவே அப்படின்னா தான், இல்லை அப்படின்னா இந்த உத்தியோகமே உங்களுக்கு சிறப்பாக அமையும், இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் தேவைப்பட்டால் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அதேமாரி ஏற்கனவே உத்தியோகத்தில் சிறப்பாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் சிறப்புகள் உண்டாகும். அதே சமயம் மறைமுக எதிர்ப்புகளெல்லாம் நீங்கள் முறியடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல், ஒரு பவர் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எந்த ஒரு வேலையும் சாதாரணமாக சிம்மராசிக்காரர்கள் ஒரு வேலையை கொடுத்தா அற்புதமாக செய்வீங்க. சாதாரணமாக இந்த சிம்மராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா போலீஸ், இராணுவம் இந்த மாதிரி ஒரு உயர் பதவியில் தான் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சூரிய பகவான் அரசாங்கத்துறையில் இருப்பீங்க, இல்லைன்னா அரசாங்கத்தில் ஒரு பெரிய ஒரு பொசிஷனில் இருப்பீங்க, இல்லைன்னா அரசியல்வாதிகள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சிம்மராசியை சேர்ந்தவர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து உன்னதமான ஒரு நேரம், அதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். நல்ல இடமாற்றம் இதெல்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இப்போ புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னா தாராளமாக தொழில் தொடங்கலாம். தொழிலில் ஏற்கனவே இருக்கிறவங்க பெருசாக பண்ணணும் அப்படின்னு முயற்சிகள் எடுத்திங்கன்னா எடுத்துக்கலாம். இப்போ அற்புதமான ஒரு காலம். ரியல் எஸ்டேட்லாம் இந்தவங்கலாம் கொஞ்சம் சிம்மராசிக்காரர்கள்லாம் அப்படியே டவுன் ஆகிட்டிங்க. இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு வெளியில் வரத்துக்கு வெளிச்சம் கிடைக்கும். பங்குச்சந்தை சாதாரணமாக உங்களுக்கு எட்டாக்கனி தான். நீங்கள் இதில் யோசித்து தான் நீங்கள் முடிவு எடுக்கணும், சரியா? மற்றபடி பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்புகள் இராது. சுபகாரிய நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. புத்திர பாக்கியம் உண்டாகும். ஏன்னா 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால அற்புதமான பலன்கள், ஒரு புத்திர பாக்கியம், ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகள் இதெல்லாம் கண்டிப்பாக இந்த குரு பகவான் மூலமாக சூரிய பகவான் உங்களுக்கு கொடுப்பார். இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு அற்புதமான ஒரு இது பண்ணணும். ஆனால் 7ஆம் பார்வை அந்த சூரிய பகவான் எங்கே பார்க்குறாருன்னா விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. விரயஸ்தானம் அப்படின்னாலும் கவலைப்பட வேண்டாம், செலவுகள் சுபகாரிய செலவுகளாக தான் வரும். அதெல்லாம் நீங்கள் சுபகாரிய செலவுகளை சுபகாரியமாக எடுத்துக்கிட்டிங்கனாலே அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார். அதேமாதிரி சூரிய பகவான் பகை, ருணர், ரோகஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுக்கு பல விதங்களிலும் நிறைய நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.